வணக்கம் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் நம்மளுக்கு 9ஆம் தேதி வருது. ஸோ ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. அதுக்குரிய ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய யூடியூப்காரங்க சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் சொல்ல வேண்டிய கடமை. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். என்ன கொண்டு போனோம் எக்ஸாம் ஹாலுக்கு? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃப்ரெஷராக இருப்பீங்க, இப்போ தான் மொதல் எழுத போகிறேன் பாண்டுவீங்க, இல்லை இப்போ தான் நான் குரூப் எக்ஸாமுக்கு எழுத வரேன், இதுக்கு முன்னாடி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையும் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக நம்ம மைண்டை செட் பண்ணிக்கணும். ஏன்னா புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போய் அங்கே போய் ஒன்று ஒன்றா கேட்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டால் போதும். ஓகேங்களா? இதில் என்ன பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள், அதாவது நம்ம யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா பென். ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஓஎம்ஆரில் தான் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எந்த பென் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பால் பாயிண்ட் பென்னு, அதுவும் பிளாக் இங்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் யாருமே ப்ளூவோ இல்லை ரோஸோ பிங்கோ அது எதையுமே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நம்மளுக்கு தேவையானது பிளாக் பால் பாயிண்ட் பென். ஓகேங்களா? நல்லா கவனமாக கேளுங்க. வீடியோ அரைகுறையாக பார்த்துட்டு ரோஸ் கலர் பென்னோ வேறு பென்னோ வாங்கிட்டு போயிடாதீங்க. பிளாக் கலர் பென். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேர அட்டவணை டைம் எப்படி இருக்கும், ஷெடியூல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வருகை நேரம், சலுகை நேரம், தேர்வு தொடங்கும் நேரம்னு 3ஆக கொடுத்துருக்காங்க. அது என்னடா பார்த்துடலாம். 8:30க்குள்ளே நம்ம உள்ளே போயிருக்கணும். எக்ஸாம் அந்த சென்டருக்குள்ளே போயிருக்கணும். ஓகேங்களா? அது பெட்டரான டைம். 8:30க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபான ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 9 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் போனாலும் உங்களை உள்ளே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே என்ட்ரி பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் பல வருஷமாக படித்த படிப்பு அந்த ஒரு நிமிஷத்தில் போயிடும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஏஜ் பார் ஆகி அப்போ தான் கடைசி வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக வந்திருப்பாங்க, சென்டர் தெரியாமல் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், சென்டர் என்னென்னு முந்தின நாளே போய் பார்த்துருவாங்க. இல்லைனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அவங்க சென்டர் எங்கே இருக்குது, ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஏரியாவில் போட்டிருப்பாங்க. நீங்கள் இன்ன வரையும் அந்த ஸ்கூலோ அந்த காலேஜோ கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அதுக்கு பஸ் ரூட்டு தெரியாது உங்களுக்கு. இப்போ எதுக்கு இந்த வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போடுறேன்னா இதை சொல்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேருக்கு பஸ் ரூட்டு தெரியாது, பஸ் டைமிங் தெரியாது, அங்கிட்ட ஆட்டோ போகுமா அந்த சைடு எதுவுமே தெரியாது. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு சில ஊரில் போக்குவரத்து வசதியே இருக்காது. நம்ம தான் பைக்கில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஸோ இதை முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்குறது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு 9க்குள்ளே தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே யாராக இருந்தாலுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போக ட்ரை பண்ணுங்கள். முன்னாடியே அட்ரஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 8:30க்குள்ளே நீங்கள் போய் இருக்கிறது பெட்ரு. 9 மணிக்கு உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் வரவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. 9:30க்கு உங்கள் எக்ஸாம் தொடங்கும். ஓகேங்களா? அடுத்து 12:45 வரையுமே வெளியில் யாருமே வரக்கூடாது. எக்ஸாம் டைமிங் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இப்போ தான் காலேஜ் போய் சேர்ந்துருப்பீங்க. உங்கள் காலேஜ் டைமிங் மாதிரியே செமஸ்டர் எழுதணுன்னே முடிச்சோடனே விட்டுற மாதிரி இதெல்லாம் விட மாட்டாங்க. ஓகேங்களா? தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே வெளியில் வர முடியாது. இது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதனால் எப்படின்னா, அவங்க குறிப்பிட்ட டைமிங் சொல்லுவாங்க. 12:45னா 12:45. ஸோ அது வரையும் நீங்கள் இருந்து தான் ஆகணும். என்ன எமர்ஜென்சினாலும் நீங்கள் வெளில போகக்கூடாது. ஸோ இதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உடனே எக்ஸாம் முடிஞ்சோடனேலாம் போக முடியாது. அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, பேப்பர் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வெளில போக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ 9க்குள்ளே போனோம். ஸோ 12:45க்கு முன்னாடி யாருமே அறையை விட்டு வெளியில் வரக்கூடாது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஹால் டிக்கெட்டு. ஓகேங்களா? ஹால் டிக்கெட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் தெரியும். எந்த எக்ஸாம் சாதாரண செமஸ்டர் எக்ஸாமுக்கு நம்ம ஹால் டிக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வாய்ப்பில் உள்ள அலோவ் பண்ண. அதே மாதிரியே இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். இப்போயே போய் எடுத்துகிறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் முன்னாடி போயில எடுத்து போகலாம் அனுப்பிங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம நேரம் எதுவுமே எந்த கடையுமே இல்லாமல் போயிடும். இல்லை மறந்துருப்பீங்க, மறந்து வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. வீட்டை விட்டு போயில ஒரு பிளாக் பென்னு, ஒரு ஹால் டிக்கெட்டு. இன்னொன்று முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையானது ஒன்று ஆதார் அட்டை, இல்லைனா நம்மளோட பாஸ்போர்ட்டு, இல்லைனா பேன் கார்டு, என்னென்ன நம்மளுக்கு தேவையானதோ ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸோ இல்லைனா ஒரிஜினலோ
மோஸ்ட்டாக வந்து ரெண்டையுமே எடுத்துகிட்டு போங்க. எதுக்கு வம்பு? நம்ம நேரம் பார்த்து அது ஒழுங்காக கிளியராக இல்லை, அதில் வேறு ஏதாச்சும் இருக்குது அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அன்றைக்கி நம்மளுக்கு என்ன நேரம் இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ எல்லாமே நம்ம வந்து அட்வான்ஸாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க, உங்களுடைய வாழ்நாளில் பாதி நாள் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான மேட்டரில் வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸோ ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க, ஆதார் எடுத்துக்கோங்க, உங்களோட பேன் கார்டு, ஓட்டர் ஐடி. ஸோ இது எல்லாத்துலையும் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். கொண்டு போகிறதுக்கு ஒன்று போதும். அப்படி பதட்டமாக பயமாக இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்க 2 எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே வைக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 2லாம் அலோவ் பண்ணுவாங்களா தெரியாது. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்கள் கூட வரவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. ஏன்னா ஹால்குள்ளே ஃபோன் அலோடு இல்லை. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க எல்லாமே இதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு வாங்க. உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணிட்டு வாங்க. ஒன்றும் உங்கள் கூட யாராச்சும் பேரண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்ககிட்ட உங்கள் ஃபோனோ எல்லாத்தையும் கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஹால்லே, அதாவது ஹால்னால் நீங்கள் போகிற சென்டர்லே ஒரு தனி ரூம் கொடுத்துருக்கலாம். ஒரு சில இடத்துல கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல அந்த இது இருக்காது. ஆனால் மோஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து ஃபோனுக்கோ இல்லை நம்ம கொண்டு வர பேக்கோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஆனால் அது சேஃப்னால் அதுக்கு அவ்வளோ அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டு தனியாலாம் எந்த ஸ்பெசிஃபிக்காலும் யாருமே எடுத்து வைக்கலை. ஸோ அது வந்து உங்களுடைய பொறுப்பு. ரொம்ப வேல்யூடான பொருள்லாம் கொண்டு வராதீங்க. உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஃபோன் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து சேஃபாக வந்து வச்சுருங்க. ஸோ இது வந்து தனிப்பட்ட விதமாக உங்களுடைய இது தான். ஆனால் நிறைய பேர் வேறு இடத்துலேருந்து வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையொப்பமும் புகைப்படமும். ஸோ இது வந்து ஓஎம்ஆர் பற்றி இதுவரையும் நம்ம பார்த்தது என்ன, எப்படி எக்ஸாமுக்கு போனோம், என்னென்னலாம் கொண்டு போனோம், எந்தெந்த டயத்தில் போனோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க? ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு அட்டம் பண்ண போகிறவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க, வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, எஸ்எஸ்சி இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஆனால் நம்ம டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஷேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ரிப்பேர்டாக வரணும். இது வந்து ஷேட் பண்ண தெரியாது, நான் அதான் முதல் தடவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும் பார்த்துடலாம் நம்ம வீடியோவிலே. ஓஎம்ஆர் ஷீட் பெருசாக ஒன்றும் இருக்காது. சும்மா நீட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும், ஒரு ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான், அது என்னென்னு பார்த்துடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, கையொப்பமும் புகைப்படமும். அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சும்மா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஹாலில் இதை தான் நான் சொல்கிறது தான் சொல்லிகிட்ருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஏற்கனவே கேட்டது தாண்டு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அங்கே போய் புதுசாக கேட்குறதுக்கு ஒரு நேரம் நம்மளுக்கு கேட்கும். நம்ம நேரம் பார்த்து கடைசியாக போட்டிருப்பாங்க. இன்விஜிலேட்டர் சொல்கிறது ஒன்றுமே கேட்காம இருக்கும். அப்போ அது கொஞ்சம் சிரமமாக போகும். அதுக்கு தான் முன்னாடியே கேட்டுக்கிறணும், ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பொறுப்போடு பார்க்குறீங்க. அந்த வீடியோ எதுக்கு வந்து பார்க்குறீங்கன்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும்னு பொறுப்போடு பார்க்குறீங்க. ஸோ அந்த பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் எழுதிட்டு வருவீங்க. இதெல்லாம் பார்க்காம போகிறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். புதுசாக சும்மா அட்டெண்ட் பண்ண போகிறவங்க தான் அப்படி இதை கூட பார்க்காம போவாங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்க, அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்க்கலாம். அதை பார்த்துட்டே உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன். இப்படி தான் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட், ஓகேங்களா? ஓஎம்ஆர் ஷீட்னால் பெருசாக டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. சும்மா ஒரு A3 ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு அட்டை மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இது வந்து ஏன் முக்கியமானது, எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து எதுக்காக அப்படி சொல்லணும்னா, இது வந்து மிஷின் பேஸ்டு கரெக்ஷன் தான். மனுஷங்க பார்த்து கரெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நம்ம ஏதாச்சும் இதில் ஒரு கிறுக்கல் பண்ணாலுமே அது வந்து மால் ஃபங்க்ஷனுக்கும் போயிடும், ஓகேங்களா? சரியாக இல்லை, பேப்பர் வந்து இன்கரெக்டாக இருக்குன்னு போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் யாருமே இங்கு பென்லாம் கொண்டு போயிடுவாங்க தயவு செஞ்சு, தெரியாமல் கூட. அதுக்காக தான் பால் பாயிண்ட் பென் சொல்கிறாங்க. அந்த பால் பாயிண்ட் பென்னும் லீக்கேஜ் இல்லாமல் கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துருப்போங்க. ஏன்னா அங்கே போய் அது பாட்டுக்கு லீக்கேஜ் ஆகி ஒத்த சொட்டு எக்ஸ்ட்ரா பட்டாலுமே அது வந்து ஒரு மால் ஃபங்க்ஷனாக போயிடும். ஒன்று மார்க் ரெடியூஸ் ஆகும், இல்லைனா பேப்பரே இன்வேலிட் ஆயிரும். ஸோ அது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு போங்க. எக்ஸாம் எழுத போகிறவங்க, சும்மா ட்ரை பண்ண போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் வேணால் பண்ணலாம். இதே வேலை பொழப்பாக பார்த்து படிச்சுட்ருக்கவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவ்வளோ படிச்சுட்டு
இதில் கோட்டை விட்டுறக்கூடாது. திருப்பி அதான் சொல்கிறேன். நிறைய பேர் நிறையா படிச்சுட்டு இதில் போய் இதில் வந்து என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இதை நான் சொல்கிறேன். இந்த மிஸ்டேக் வந்து யாரும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா சின்ன மிஸ்டேக் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறாரு, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறாரு, தேர்டு கொஸ்டின் இப்போ ஆன்சர் பண்ணிட்டுருக்காரு வைங்க. அவர் ஏன்னு மார்க் பண்ணிட்டாரு ஆப்ஷன் ஏ தேர்டுக்கு. ஃபோர்த்துக்கு வந்து ஆர்வக்கோளாறில் ஃபோர்த்து கொஸ்டின் நம்ம படித்த கொஸ்டின் தானே, ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே கொஸ்டின் நம்பரை கூட பார்க்காம தேர்டு கொஸ்டின்லேயே ஆப்ஷன் டி அப்படியே டிக் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இது அவர் பார்க்கல, நோட்டீஸே பண்ணலை. அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் போகிறாரு. ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபோர்த்து கொஸ்டினில் மார்க் பண்ணிகிட்ருப்பார். அப்படியே சிக்ஸ்த்து கொஷின் பேப்பரில் பார்க்குறாரு. ஆனால் ஆன்சர் வந்து ஃபிஃப்த்து கொஷினோட ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பார். இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நல்லா படிக்கிற ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் நிறையா படிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த மாதிரி இதில் விட்டு அவருக்கு வந்து ரிசல்ட் வந்தோன்னே ரொம்ப பெரிய ஷாக்கு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, ஓ இது தப்பு பண்ணிட்டோம்னு. ஆனால் அவருக்கு முன்னாடியே அவர் என்ன அந்த இதிலே தெரிய வந்துடுச்சு. அவர் வந்து அந்த பேப்பர் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் கவுண்டிங் போடுவாங்கள்ல, அப்பயே அவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு. ஸோ அங்கேயே அவர் ஹோப்பை விட்டுட்டார் என்ன பண்ணான்னு. அவர் வந்து அதாவது இந்த 67 வரையுமே தப்பாக பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு இது 2 மட்டும் தான் கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் டிஎன்பிசி வந்து நிறைய மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி யாருமே தப்பு மொத்த இதுக்குமே பண்ணிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து கவுண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கடைசியாக எத்தனை ஏ டிக் பண்ணியிருக்கோம், எத்தனை பி டிக் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேட் பண்ணியிருக்கோண்டு கீழே வந்து நம்பர்ஸில் எழுதுவோம். ஓகேங்களா, அந்த பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, ஸோ இது நம்பர்ஸில் எழுதுவோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் அவர் சொன்னார். ஸோ நான் 67 கொஷின் தப்பு பண்ணியிருந்தா அடுத்த 68வது கொஷின்லேருந்து எனக்கு தெரிய வந்துடும். இதுவரையும் நான் பார்க்கலன்றாலும் அடுத்து வந்து பார்க்கல தெரிய வந்துடும் அவருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் தப்பு தானே. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது அது சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, இவர் இதிலே விட்டுட்டார். நெக்ஸ்ட் ஆனால் இது வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறது லாஸ்ட்டாக தான் கவுண்ட் பண்ணுவோம். முடிச்சோன்னெலாம் கவுண்ட் பண்ணாதீங்க, உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். அவர் ஏதோ ஆர்வக்குள்ளாரில் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கையில் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம வந்து பாதி பண்ணிகிட்ருக்கையிலாம் கவுண்ட் பண்ணணும்னு இல்லை. ஓகேங்களா, இது நல்லா கவனிங்க. அரைகுறையாக கேட்டுட்டு போய் நீங்கள் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னை வந்து கத்தக்கூடாது. ஓகேங்களா, அவர் வந்து ஏதோ சும்மா கவுண்ட் பண்ணி பார்ப்போம், அவர் ஃபஸ்ட் டைம் எழுதுனால அப்படி பண்ணார். ஆனால் நீங்கள் வந்து அப்படிலாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரியலை, அதனால தான் அவர் தப்பு பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வந்து திருத்திக்கலாம், அடுத்தவங்களுடைய மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த கவுண்டிங்லாம் எப்போ பண்ணணும்னா லாஸ்ட்டாக முடிச்சக்கப்புறம் இதெல்லாம் கவுண்டிங் பண்ணணும். அதுக்கு டைம் தருவாங்க, அப்போ பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபுளான டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் வந்து என்னென்ன ஃபில் பண்ணுவோம், நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்டு, சென்ட்ரு, வென்யூ, டேட் அண்ட் செக்ஷன், இது எல்லாமே ஒரி பண்ண தேவையில்லை. எக்ஸாம் ஹாலில் வந்து எல்லாருக்குமே டைம் கொடுத்து எழுத விடுவாங்க. இது எப்போ கொடுப்பாங்கன்னா, கொஷின் பேப்பர் வந்து நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் அந்த எக்ஸாம் டயத்துக்கு 9:30க்கு எக்ஸாம்னா அதுக்கு 15 நிமிஷம் முன்னாடியே நம்மளுக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டையும் கொஷின் புக்லெட்டையும் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்குள்ளே எழுத ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம எதுக்காக அது கொடுக்குறாங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃபோட்டோஸு நம்மளுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, அது எல்லாமே கிளியராக இருக்கா, அது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் அதாவது கொஷின் புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா, புக்லெட் வந்து ஏதாச்சும் டேமேஜாக இருக்கா, கொஷின் பேப்பர் எதுவும் பிரிண்ட் ஆகாமல் இருக்கா. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், மெதுவாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப ரஷ்ஷாக வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ப்ளே ஸ்பீடை வந்து குறைச்சிட்டு பாருங்கள், சரிங்களா. இதில் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ, அதாவது கொஷின் புக்லெட் வந்து கொஷின் நம்பர்ஸ் எல்லா கொஷின்ஸும் இருக்கா. ஒரு சில நேரம் நம்ம நேரம் ஏதாச்சும் பிரிண்ட் அடிக்காமல் போயிருக்கோம். ஸோ அது வந்து பார்க்காம விட்டுட்டோம்னா ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அதுக்கு நம்ம எக்ஸாம் எழுதிட்டுருக்கையில் நம்ம போய் கேட்க முடியாது. அதுக்குரிய டைம் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த 15 மினிட்ஸ். அதுக்குள்ளே உங்களுக்கு கொஷின் பேப்பரில் எதுவும் ராங்காக இருக்குது, ஃபால்ட்டாக இருக்குது, கிழிஞ்சிருக்கு, பாதி பேப்பரை காணா, ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து அந்த ஹால் இன்விஜிலேட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து மாற்றி கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே தான் அந்த எக்ஸாம் ஹால் அந்த பெல் அடித்தக்கப்புறம் 9:30க்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் தப்புன்னு சொன்னாலும் ஹால் இன்விஜிலேட்டர் வந்து என்ன பண்ண முடியும் அவங்களால. எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டுருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கொடுக்குற டயத்தில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த டயத்தில் ஆர்வக்கூடார எல்லா கொஸ்டின் நான் படித்து பார்த்து நான் அந்த 15 நிமிஷத்தை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த 15 நிமிஷம் ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருந்தால் மொத்த எக்ஸாமும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நோ வரிஸ், பொறுமையாக பண்ணுங்கள். அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேங்களா,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்சண்ட்டாக ப்ரெசண்ட்டாக இது வந்து நம்ம தான் போடணும். ப்ரெசண்ட்டுனா நம்ம பீல கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஓவர் ஷேடிங் இருக்கக்கூடாது. இதில் சும்மா கோலம் போட்டுலாம் விளாடாதீங்க. கரெக்டாக வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே ஷேட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஷேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேலிடேட் பண்ண முடியாது. ஏன்னா மிஷின்ஸ் வந்து இது டிடெக்ட் பண்ணுறனால ஸோ அதில் வந்து ஏதாச்சும் எரர் காமிக்கலாம். ஸோ கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கொஷின் புக்லெட்டோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பாக்ஸில் வந்து எழுதுவோம். இந்த பாக்ஸில் வந்து நம்ம புக்லெட்டோட நம்பர் எழுதிட்டு அது கீழே வந்து கரெக்டாக அதுக்கு நேராக ஷேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து 1 இருக்குன்னு வைங்க. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு எது 1, ஸோ கீழே இருக்கிறது தான் 1 ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியே ஹைலைட் பண்ணோம். நான் வந்து ஹைலைட் வந்து கொஞ்சம் கேவலமாக பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஆப் வந்து ஒழுங்காக என்கிட்ட சரியாக இல்லை. நான் கொஞ்சம் நாள் கழித்து அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் தட். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் ஹைலைட் பண்ணிடாதீங்க. இது வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. 1 வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கீழே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ 1 வந்து இப்போ 1 போட்டிருக்கேன்னா ஸோ அந்த 1ஆம் நம்பரை ஷேட் பண்ணோம். இப்போ செகண்ட் பாக்ஸில் இப்போ சப்போஸ் வந்து உங்கள் புக்லெட் வந்து செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, 17 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த பாக்ஸை ஷேட் பண்ணணும்? 7 அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் இல்லை 8க்கு முன்னாடி இருக்குல்ல அந்த 7 பாக்ஸ் வந்து நல்லா கரெக்டாக ஷேட் பண்ணிடணும். சைடெலாம் விட்டுறாதீங்க நான் பண்ண மாதிரியே. ஸோ வந்து என்னுடைய ஆப்பு சரியில்லை, அதனால தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதுக்காக தான். இது வந்து பெரிய தப்பு அப்படிலாம் இல்லை. உங்கள் எக்ஸாம் ஹாலில் பண்ணால் தப்பு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லிகிட்ருக்கேன் எப்படி இருக்குண்டு. ஃப்ரெஷ்ஷாக வராங்களே, ஃப்ரெஷ்ஷாக அந்த எக்ஸாம் பற்றியே தெரியாமல் வராங்களே அவங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ஏ எப்படி ஃபில் பண்ணுறீங்க, அதாவது எத்தனை ஏ ஆப்ஷன் வந்து மொத்தமாக டோட்டலாக இருக்குது, எத்தனை பி ஆப்ஷன் டோட்டலாக இருக்குது, எத்தனை சி ஆப்ஷன் டோட்டலாக இருக்குது, இந்த மாதிரியே கொடுக்குறீங்க. அதாவது இங்கே வந்து நம்ம கொடுத்துருவோம் ஏ வந்து இந்த 67 வரையும் எத்தனை ஏ வந்து கொடுத்துருக்கோன்னு இந்த பாக்ஸில், 67 கொஷின் வரையுமே எத்தனை பி கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸில் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரியே ஒன்று ஒன்றா எழுதுவோமா. அப்போ இந்த ஏ எவ்வளோ இருக்குது, அடுத்து இந்த 124 கொஷின் இருக்குல்ல அதில் எவ்வளோ ஏ இருக்குது, அடுத்து இந்த 200 கொஷின் வரையும் இருக்கிற ஏ எவ்வளோ இருக்குது, இந்த மூணுமே ஆட் பண்ணி இந்த பாக்ஸில் கொடுப்போம். எந்த பாக்ஸில்? இந்த ஃபஸ்ட்டு ஏ பாக்ஸில். அதை கொடுத்துட்டு அது கீழே அதே மாதிரி ஷேடு. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து 039 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0 வந்து 0 ஷேட் பண்ணுவோம், 3க்கு வந்து 3 ஷேட் பண்ணுவோம், 9க்கு வந்து 9 ஷேட் பண்ணுவோம் ஓகேங்களா. புரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஓவராலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து நம்ம எதுவும் தொடக்கூடாது. இது வந்து இன்விஜிலேட்டர் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 பாக்ஸில் நம்ம இந்த தேர்வரின் கையொப்பம் இருக்கும். ஸோ அந்த இது மட்டும் நம்ம போடுவோம், அது கடைசியாக போடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கு, செமி சர்க்கிள் மாதிரி. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைப்போம். யார்? நம்ம, அதாவது தேர்வர்கள் வந்து இதில் வைப்பாங்க. எப்போனா எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம். அதே மாதிரியே எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து நம்ம சைன் போடுவோம். இந்த பாக்ஸில் ஐ ஹவ் பர்சனலி வெரிஃபைடு அந்த மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம வந்து சிக்னேச்சர் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த பாக்ஸில் வந்து இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. இந்த இதில் தான் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கொடுப்போம் சரிங்களா. இந்த பாக்ஸ் வந்து நம்ம சைன் போடுறதுக்கு இல்லை, சைன் ஆஃப் த இன்விஜிலேட்டர் ஓகேங்களா. அப்போ அதை மாற்றி சொல்லியிருப்பேன் அந்த பாக்ஸுக்கு பதிலாக. ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் வந்து இந்த பாக்ஸில் சரிங்களா. இங்கே வந்து தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கொடுப்போம். அந்த பேட் வந்து அவங்க கொடுப்பாங்க, லாஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து எதுக்காக இதை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கடைசி வரையும் நல்லா பண்ணியிருப்பாங்க, சூப்பராக எழுதியிருப்பாங்க, சென்டம் ஸ்கோர் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. கடைசி இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இங்க் இருக்குல்ல, ஸோ அது வந்து இப்போ ரொம்ப குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த தம்ப் இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு அப்படியே மறந்த வாக்கில் அந்த ஹேண்டை வந்து அந்த கையில் இருக்கிற அந்த இங்கை வந்து தெரியாமல் வச்சுருவாங்க. இந்த இடத்துல எங்கேயாச்சும் வச்சுருவாங்க. ஸோ அங்கே வச்சா என்ன ஆகும்? மால் ஃபங்க்ஷன் வந்துடும், இல்லைனா நம்மளுக்கு கரெக்டாக வந்து எரர் காமிச்சிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அந்த இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. வேறு எந்த இடத்துல பட்டாலுமே தப்பு தான். இருந்தாலும்
வேறு எந்த இடத்துலையும் ஷேட் பண்ணுற இடத்துல வந்து படாமல் அளவுக்கு வச்சுக்கோங்க, ஈரம் படாமல். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஆனால் அது பட்டுச்சுன்னா ஃபுல்லாக போச்சு அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் ஆகாது. இருந்தாலும் 1-2 மார்க் வந்து போக வாய்ப்பு இருக்குல்ல, இதனால நம்மளுக்கு போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் பட்டா என்ன ஆகும், போச்சா சோலி முடிஞ்சா அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகாது. இருந்தாலும் ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை, அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைன் நம்ம போடுவோம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இந்த இடத்துல தான் நம்ம மொத்தமாக நம்ம 2 இடத்துல சைன் போடுவோம். யாருன்னா தேர்வு எழுதுகிறவங்க வந்து 2 இடத்துல சைன் போடுவாங்க மெயினாக. இந்த இடத்துல நம்ம போடுவோம். இது எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல போடுவோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் பேஜில். இங்கே வந்து இவர் போடுவாங்க, இன்விஜிலேட்டர் வந்து போடுவாங்க. இன்விஜிலேட்டரும் ஃப்ரண்ட் பேஜில் 2 போடுவாங்க, 2 சைன் போடுவாங்க. கடைசியாக இருக்கிறது தான், அதாவது இந்த பேஜில் தான் நம்ம எக்ஸாமுக்குள்ளே வந்தோடனே இந்த ஓஎம்ஆர் செக் பண்ண சொல்லுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல தான் சைன் பண்ணணும். ஓகேங்களா. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இந்த பாக்ஸில் வந்து நம்ம போடணும். இது வந்து ஓஎம்ஆரை செக் பண்ணோன்னே. ஓகேங்களா. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக கொடுத்துட்டோம். அதாவது இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் செக்ஷன் 2ல் கொஷின் புக்லெட்டில் வந்து அந்த கொஷின் புக்லெட் நம்பர் இருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 2னா 2ல் இது பண்ணணும், 7னா 7ல் இது பண்ணணும், 4னா 4ல் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க, அப்புறம் அதில் வந்து அப்போ என்ன ஆச்சு, முடிஞ்சா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆனால் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. 5 மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது நம்மளுக்கு ஏற்ற எது எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எந்த மாதிரி ஷேட் பண்ணணும், எந்த மாதிரி ஷேட் பண்ணக்கூடாதுன்னு, இதெல்லாம் கரெக்டான மெத்தட். நான் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் வந்து நீட்டாக ஷேட் பண்ணியிருக்கணும். டிக் பண்ணக்கூடாது. எதெல்லாம் பண்ணக்கூடாது பார்த்துருவோம். டிக் பண்ணக்கூடாது. ஆர்வக்கோளாறில் டிக் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து சும்மா ஏதோ ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே டிக் பண்ணுற மாதிரி டிக் பண்ணிகிட்டே போவாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாமல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு தான் வீடியோஸ் வந்து ப்ரீவியஸாக பார்க்கணும். ஏன்னா ஹால் இன்விஜிலேட்டர் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக்கே இருக்கலாம் மாட்டாங்க. ஒழுங்காக ஷேட் பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஷேடுக்கு மீனிங் தெரியாமல் ஐயோ அது வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா ஒழுங்காக கேட்டிருக்காது, ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படி சொன்னோன்னே அவங்க வாட்டுக்கு டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இல்லைனா ஷேட் பண்ணணுன்னே இந்த மாதிரி ஷேட் பண்ணுவாங்க பாருங்கள். புள்ளி வச்சுட்டு சும்மா ஒரு டாட் வச்சுட்டு அந்த மாதிரி இங்க்கு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிரும்ல. ஸோ அதுக்காக வந்து சாரி ஜஸ்ட் ஜோக்கிங் அந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒழுங்காக வந்து இந்த மாதிரி ஷேட் பண்ணி பழகுங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், இது எனக்கு பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நெட்டில் போட்டோன்னே வரப்போகுது. அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. அவ்வளோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோங்க. சும்மா அட்டன் பண்ண போகிறவங்கலாம் இந்த மாதிரி வீடியோ பார்த்தாலே போதும், நீங்களாம் போய் ட்ரை பண்ணலாம் வேணாம். ஆனால் படித்தவங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதனால் உங்கள் மார்க் போயிடக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி பாக்ஸ்லாம் மேலாப்பில் போட்டு, அதாவது அவுட்டர் லேயரில் பாக்ஸ் போடக்கூடாது. ஸோ எதுவுமே ரொம்ப முக்கியமானது எதுனா இந்த 5th ஆப்ஷன் பாருங்களேன். என்னடா எதுவுமே கொடுக்கல. ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே ஆன்சர் தெரியல, அதனால் எதுவுமே நான் கொடுக்கலன்னுவாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஆப்ஷன் இ கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி. ஆனால் இ ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆப்ஷனே தெரியல அப்படின்றவங்க, ஆன்சரே தெரியல அப்படின்றவங்க வந்து விட்டுட்டு போகக்கூடாது. அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணுன்றதுக்காகவே இ கொண்டு வந்திருக்காங்க. உனக்கு தெரியலப்பா அப்படின்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாக்ஸ் வந்து இது பண்ணி ஷேட் பண்ணிவிட்டு போ அந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக யோசிச்சிங்கன்னா நம்ம ஏன் இ சூஸ் பண்ணணும், நம்ம வாட்டு சி போட்டு விட்றோம், தெரியாத ஆன்சருக்கு சி போடுறோம், லக்கில் அது ஆன்சர் வந்தாலும் வந்தது தான். ஓகேங்களா. ஸோ அதனால் இயை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏபிசிடியில் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. உங்களுக்கு தெரியலைனா, சப்போஸ் தெரியலைனா மட்டும்தான் படித்தவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. இது வந்து நான் படிக்காமல் சும்மா அட்டன் பண்ண போகிறவங்களுக்காக சொல்கிறது. ஓகேங்களா. ஒரு டிப்ஸு தான். ஆனால் இதையே எல்லோரும் ஃபாலோ பண்ண வேணாம். நான் சொல்லிட்டேன்றதுக்காக அப்படி வேணாம். ஏன்னா இ ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதில் 1 மார்க் வந்தாலும் ஓகே தானே. இது வந்து நிறைய படித்தவங்களும் பண்ணுவாங்க. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம், இது தெரியலேன்னு மன வருத்தத்தில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதோ ஒன்று கொடுங்க, நம்ம லக்குக்கு வந்தால் வரும். டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு என்ன எழுதி வச்சுருக்கோ அதான் வரும். ஏன்னா ஒரு சில பேர் ஜாப் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும். அவங்க ஆனால் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க, படிச்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் அவங்கள விட ஹார்ட் ஒர்க்கு பல வருஷமாக போட்டவங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. அது ஏன் என்னன்னு யாருக்குமே தெரியாது. மேபி லக்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து எது வேணால் அடிக்கலாம். ஸோ ட்ரை யுவர் பெஸ்ட், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட்டு எக்ஸாம். ஓகேங்களா. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட கிளியராக வேணும்னு சொன்னீங்கன்னா கிளியராக சொல்லலாம். ஏன்னா இன்னும் நான் ஃபுல்லாக சொல்லலை. ஓஎம்ஆரில் ஏதாவது தப்பு பண்ணால் என்னென்ன மார்க் குறையும் எதுவுமே நான் சொல்லலை. ஸோ அது வேணும்னா
நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி போய் எழுதணும் ஒன்றுமே தெரியாமல் போய் எழுதுறதுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? தேங்க்யூ.